ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்பிற்குரிய யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நாள் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, எழுப்புதல் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? நீங்கள் வெளியே நாம் கேட்கறது வேற, ஆனால் பைபிளின் வசனத்தின் அடிப்படையில் எழுப்புதலின் அடிப்படைகளை அதன் வேரிலிருந்து ஃப்ரம் தி ரூட்னு சொல்லுவோம். அங்கேருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இப்போது யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார், பிதாவானவர் அநேகரை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பித்தல், உணர்வடைதல், ஜீவனடைதல். ஹல்லேலூயா. அதான் அந்த விஷயம். இதான் குமாரன் அநேகரை உயிர்ப்பிக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் புரிகிறோம். ஆக இயேசுவே இந்த எழுப்புதலின் நாயகர், உயிர்ப்பித்தலின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். யோவான் 6:63 வரும்போது நான் பேசுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ என்னுடைய வார்த்தை ஜீவன் கொடுக்கிறது, அதுதான் நமக்கு தேவை. அதாவது எழுப்புதல்னு சொன்னாலே ஜீவன் அடைதல் என்ற பொருளில் தான் நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா, உயிரடைதல். அப்போ என்னுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. காரணம், இது பிதாவாகிய தேவன் ஆவியாய் எனக்குள்ளே இருந்து பேசுகிற வார்த்தைகள். ஆகவே அது ஜீவன் கொடுக்கிறது. ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, இயேசுவின் வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து வாசிக்கும் போது மட்டுமே பரலோக தேவனுக்கு ஏற்ற ஒரு எழுப்புதல், உயிர்மீழ்ச்சி உண்டாக முடியும். அது தெரியாதவருடைய நிலைமை வேறு. நமக்கு பைபிள் வருஷ கணக்காக கையில் இருக்கு என்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே மரித்த அனுபவத்தில் இருக்கிறவர்களை இயேசுவை கொண்டு, குமாரனாக இயேசுவை கொண்டு தேவன் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? முதலாவது, நீங்கள் அப்போஸ்தலர் 10:43-44 வசனத்தில் வந்தா பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதில் என்ன வார்த்தை சொல்வார்னா, அவருடைய நாமத்தினாலே எல்லாரும் பாவ மன்னிமை பெறுவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பேசிட்டே இருப்பார். பேசிட்டே இருந்தோன்னே அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை வசனத்தை அவன் பேசிக்கொண்டு இருந்த போதே கேட்டுக்கொண்டதை எல்லாரும் பேரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த 44க்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவம் போய் பரவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சரி. அப்ப பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்ற நிலை வரும்போது அங்கே பரிசுத்த ஆவி அல்லது தேவனுடைய எழுப்புதலின் உணர்வு உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை தான் நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை குறித்து சாட்சி கொடுத்து நமக்கு அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார் என்று அந்த வசனத்தில் படிக்கிறோம். அப்போ இதயம் சுத்தமாக்கப்படும் போது, அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வரும்போது அங்கே உணர்வு, ஜீவன் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். யோவான் 10:10 இயேசு சொல்வார், நான் ஜீவன் உண்டாக்க வந்தேன், அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொல்வார். 10:20-28 வரும்போது நான் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. மனிதனுடைய ஜீவனை மீட்கும்படி, உயிரூட்டும்படி, மரித்த அனுபவத்திலிருந்து உயிரடைய பண்ணும்படி நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். சரி, அப்ப மெய்யான பாவ மன்னிப்பின் நிச்சயம், நீங்கள் பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது மெய்யான ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சய உணர்வு உங்கள் உள்ளத்தில் ஏற்படும் போது தேவனுடைய தொடுதல், உணர்வு, ஆவியின் தொடுதல் அங்கே உண்டாகணும். அல்லேலூயா. அந்த வேற தான் பேசுறேன். எப்படி நீங்க ரொம்ப கை அடிக்கிறதுனால, சத்தம் போடுறதுனால, பாட்டை வேகமா பாடுறதுனால, கொட்டெல்லாம் அடிக்கிறதுனால எல்லாம் அந்த நிலைமை வராது. இதுதான் நீங்க புரியணும். இது பெந்தைக்கோஸ்தே குளங்கள்லாம் அறியாம செய்வாங்க. அதனால வர்ற விஷயம் இல்லைங்க. அதனால வர்ற விஷயம் இல்லை. நம்முடைய மனம், இதயம் தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு நிலை. அதான் யோவான் 15:8 வாய்நாள் சேர்ந்து விடல கனம் பண்ணாலும் இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. அப்ப தேவனை விட்டு இருதயம் விலகி இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கக்கூடாது. இருந்தா எந்த காலத்திலும் எழுப்புதல் வராது. ஸோ அப்போ எழுப்புதலின் அனுபவம் வர்றதுக்கு இந்த எல்லைக்குள் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். வர வேண்டியது அவசியமான காரியம். ஹல்லேலூயா. நல்லது. இப்போ மீண்டும் அந்த பேச 2:1
அக்கிரமங்கள் பாவங்களால் உயிர்ப்பித்தார். அது எப்படி உயிர்ப்பிக்கிறார்னு இன்னும் சில விஷயம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 1:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் மாம்ச இச்சையின்படி நடந்தோம். மாம்ச விரும்பினதை செய்து சோபத்தினாலே மற்றவர்களை போல கோப ஆக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். நல்ல கவனிங்க. 1 அது பேசிய 2:2 உலக வழக்கத்தின்படி நடக்கிறீர்கள். உலக வழக்கம் எல்லாம் ஆகாயத்து அதிகார பிரபாகிய பிசாசின் செயலிலே நடக்கிறது. ஆகவே தான் அந்த பிசாஸ் அவருடைய உணர்வுகளை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ உலக வழக்கத்தின்படி நடப்பது எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிறது. சரியா? தேவனுடைய உணர்வூட்டத்துக்கு என்ன இருக்கிறது? உலக வழக்கத்தை தான் நாம் நிறைய பார்த்துட்டோம். உலகத்தை தேவன் படைச்சது, பூமி நிமித்த சபிக்கப்பட்டிருக்கோம். இப்போ உலகத்தை சாத்தா ஆட்சி செய்கிறது, தேவன் கைவிட்டு விட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன்னு சொன்னதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்போ தேவன் உண்டாக்குற புதிய வானம் புதிய பூமி சூழ்நிலைக்கு நீங்கள் காத்திருக்காமல் இல்லையா? 2 பேதுரு 3:13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்போ இருக்கிற வானம் பூமி சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அது லூக்கா 4:5 படிக்கிறோம். உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கர்கள் கிடக்கிறது. 1 நல்லா நீங்கள் புரிய வேண்டிய விஷயம், உலகத்திலே மனசை நீங்கள் வைக்கும்போது தேவனுடைய எழுப்புதல் கிடைக்காது, தேவனுடைய தொடுதல் கிடைக்காது. ஏன்னா உலகமும் பரலோகம் ஒன்று கொண்டு எதிராக இருக்குல்ல. உலகம் பரலோகம் ஒன்று கொண்டு எதிராக இருக்குது. இதுதான் நீங்கள் புரிய வேண்டியது. இப்போ இது யாருக்குமே தெரியலை. உலகத்தை தேவன் ஆட்சி செய்கிறார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லி வேற ஆவி வந்து இறங்கி விட்டது. இது இந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக புரியணும். இந்த உலக நேசத்தை நீங்கள் விடும்போது தான் தேவனுடைய தொடர்பு கிடைக்கிறது. உலகத்தோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் விட்டு விட்டு உங்கள் மனசை பரலோகத்துக்கு திரும்பும்போது தான் தேவனுடைய உணர்வின் எழுப்புதல் நமக்குள்ளே உருவாக முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னொரு ரகசியம் சொல்லுறேன். உலகம் பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டது இல்லையா? உலகம் இப்போ சாபத்தில் இருக்குது, பார்த்துட்டு இருக்கோமே லட்சணத்தை. சரி, அப்போ இனி வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனம் அங்கே இருக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் இருக்கக்கூடிய புதிய எருசலேமின் புதிய சிருஷ்டியின் சூழ்நிலையில் ஒரு சாபம் இல்லை. சரிதானே? இங்கே பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம்ல, அது ஆதியாகமம் 3:17. சரி, அப்போ இங்கே சாபம். இப்போ இந்த சாபத்தீடான உலக காரியத்தை நீங்க மனசுல வச்சா உங்களுக்குள் சாபங்கள், சாபத்தின் தன்மைகள், அழிவுகள், ஜீவனுக்கு எதிரான தன்மைகள், அழிவு இல்லையா வந்துகிட்டே இருக்கும். ஜீவன் வர முடியாது. இதை விட்டுட்டு நீங்க மனசை ஜீவன் உள்ள ஒரு தேசம், அது பரலோக ராஜ்யம், அங்கே மனசு வைக்கும்போது மட்டும்தான் அந்த உணர்வின் உயிர்ப்பிக்கப்படுதலின் எழுப்புதலின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகுங்கிறத மிக முக்கியமாக மனசில் வச்சுருங்க. அப்போ இப்போ எழுப்புதல் வராமல் இருக்கிறது காரணம் தெரியுது, உலக நேசம். அதான் யாக்கோபு 4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு குறித்தா பிதாவுக்கு அன்பு இல்லை. எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி தேவனுடைய ஆவி வரும்? எப்படி தேவன் நமக்குள்ளே செயலாற்ற முடியாது. இப்போ சபை தலைகளாக போகுது. தலைகளாக போயிட்டு வேற தவறான நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதனால வராது. அதுதான் அந்த ப்ராப்பர் சேனலை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்லுது? மனசு மாம்சம் விரும்பினபடி செய்து தேவனுடைய கோபாக்கினேன் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ நமக்கு மனசு தோணுது மாதிரிலாம் நம்ம நடந்தா, தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்காமல் இருந்தா, அது ரோமர் 12:2 இதை தேவனுடைய சித்தமும் பரிபூர்ண சித்தம் நன்மை என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதுசாகணும்னு சொல்லியிருக்கு. அப்போ பழைய மனசு உங்களுக்கு தோணு மாதிரி சிந்திக்கிறது. அது என்னது? அது 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 ஏசாயா 55:8 தானே. உங்கள் நினைவு என் நினைவல்ல, என் நினைவு உங்கள் நினைவல்ல, வானத்துக்கு பூமிக்கு வித்தியாசம் இருக்குது, மாதிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்கள் மனசனுடைய எண்ணங்கள் என்னுடையது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் ரோமர் 12:2 நீங்கள் உங்கள் மனசு பரலோக தேவனுக்கு பிரியமானவைகளை சிந்திக்கத்தக்கதாய் மர்வமாகணும். இந்த எல்லைக்குள்ளே வரும்போது மட்டும்தான் பரலோக தேவனுடைய எழுப்புதலின் உணர்வு, ஆவி, வல்லமை நமக்குள்ளே ஏற்பட முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வரைக்கும் பரலோக எழுப்புதல் நிச்சயமா நமக்குள்ள தேவனால் ஏற்படுத்துகிற எழுப்புதல் நமக்குள்ள வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எபேசியர் 2:5 சொல்லுது. 2:5 படிங்க. கிறிஸ்துவுடனே எழுப்பி அக்கிரமங்களினால் மரித்தவர்களாகி இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே தட் மீன்ஸ் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். சரி, கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா.
அவரோடு கூட எழுப்பி உயிர்ப்பித்தார் என்ற ஒரு நல்ல கவனிங்க. அவரோடு கூட எழுப்பி நம்மை உயிர்ப்பித்தார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே இது நடந்துருதான ஒரு விஷயம். எப்படி அவர் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினார் என்று சொன்னால், நீங்கள் அதை ரோமர் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கவும் 2:5 கூட வாசிங்க. 2:5 எபேசியர் 2:5 முதல்ல வாசிங்க. நான் வசனம் 7 சொன்னேன்னா 2:5 உங்களை ஓகே அந்த வசனம் தான் வேணும். கிறிஸ்துவுடனே எழுப்பி உயிர்ப்பித்தார். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிடுங்க. உயிரடைதல், எழுப்புதல். கிறிஸ்துவுடனே என்ன செஞ்சாரு? எழுப்பி அவரை எழுப்பினார். அவரோடு கூட எழுப்பி உயிர்ப்பித்தார். நான் வசனமா சொல்லிட்டேன். சரி, அந்த எழுப்பி உயிர்ப்பித்தல் என்றால் என்ன? ஏற்கனவே செஞ்சிட்டார். பாஸ்ட் டென்ஸ். நல்லா நீங்க கவனிக்கணும். எழுப்புதல் இனிதான் வரும், அப்படி வரும், இப்படி வரும்லாம் பலர் சொல்லிட்டு இருக்காவ. அதங்க இருக்கட்டு, நம்ம வசனத்தில் போவோம். இங்க சொல்லுது, ஏற்கனவே உங்களை கிறிஸ்துவுடனே எழுப்பினார், ஏற்கனவே கிறிஸ்துவுடனே உங்களை உயிர்ப்பித்தார், ஏற்கனவே உங்களை உயிரடைய செய்தார். சரிதானே? அப்படி இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர்கள், உயிரடைந்தவர்கள், எழுப்புதல் அடைந்தவர்கள் தான். இது அவங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த அனுபவம் எனக்கு வந்ததுனால தான் நான் உங்களுக்கு பேசுறேன். இல்லைன்னா உங்களால் பேச முடியாது. எனக்கு எவ்வளோ வந்துட்டுது. எனக்கு வந்த எழுப்புதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசினா நீங்கள் பேச சகிச்சுக்கிட மாட்டியே. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டா உடச்சி ஸ்பூனில் தந்துட்டு இருக்கேன். சரியா? சரி. அப்போ கிறிஸ்துவுடனே ஒரு நாட்டிலே எழுப்பப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்கிற சத்தியத்தை அங்கே பார்க்குறோம். அது எங்கே உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா, ரோமர் 6:4-5 அந்த ஞான ஸ்நானத்தை சொல்லியிருக்கு. ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இல்லையா? வாசி சீக்கிரம் 4-5 வேகம். மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படி மரணத்தின் சாயலில் ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனம். அதனால் மரணத்தின் சாயலில் ஆனால் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதல் சாயலிலும் கவனிங்களா? ஒரு ஞான ஸ்நானம் தண்ணி விளையாட்டு கிடையாது, தண்ணி சடங்கு கிடையாது. அது அதை விட ஆழமான அனுபவம்னு தெரியுதா? பழைய மனுஷன், பழைய காரியம் எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஆத்மா ஏற்கனவே உயிர்த்தெழுதல் அனுபவம் அடைந்திருக்க வேண்டும், அடைகிறது. சரீர உயிர்த்தெழுதல் தான் இனி நடக்கும். ஓகே, இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டதா? இந்த அனுபவம் ஏற்படுது வரைக்கும் இந்த பரலோக எழுப்புதல் யாருக்குள்ளே உண்டாகாது. இல்லையோ? எல்லாம் அடிப்படையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள வரலன்னா அதுக்கு தாழ்த்தி ஜெபம் பண்ணி, என்னதெல்லாம் பழசு போகல, என்ன உலக வழக்கம், என்னது தேவ பிரியம் இல்லாத காரியம், அதெல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணி விடணும். அதனால தான் நான் சமயம் போனோம். அதாவது ஞான ஸ்நானம் எடுத்தாலும், நீங்கள் பழைய காலத்தில் ஞான ஸ்நானம் எடுத்தாலும் உடனே பரிசுத்தாய் கிடைக்காது. காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று வைப்பாங்க. நல்ல புரியுதா? இந்த காத்திருப்பு கூட்டம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் சுத்திகரித்துக் கொள்வதற்கு. ஞான ஸ்நானத்தில் சில அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கூட நல்லா கவனிக்கணும். ஞான ஸ்நானம் பாஸ்டர் கொடுக்குறாரு, ஞான ஸ்நானம் பாஸ்டர் கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்குறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவரே யாருக்கு வேணாலும் தண்ணியில் முக்கிடலாம், அல்லது சில சூழ்நிலை வெளிப்பிரகமாக பார்த்து அவங்க கொடுக்குற அறிக்கை பண்ணுகிறேன்னு சொன்னோன்னா ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க சிலர். ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த ஆள் கழுவப்பட்டிருக்காது. இப்போ புரியணும். அதுதான் அந்த காத்திருப்பதின் கேப். அவர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார், ஆனால் தேவனுடைய பார்வையிலே தகுதி அடைந்திருக்க மாட்டார். அதனால தான் அது பாஸ்டர் மாதிரி தெரியும். கூட்டம் போட்டு அவங்கள பின்ன ஜெபிக்க வச்சு பல வசனங்களை பேசி 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 அப்படி அந்த தகுதி வரும்போது மட்டுமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சரி, இப்படி பழைய அனுபவங்களை நீங்கள் அடக்கம் பண்ணினீர்களா? இல்லைன்னா எழுப்புதல் வராது, எழுப்புதல் ஆவியம் வராது. அது வேற மாதிரி ஏதாவது வரலாம். ஓகே, பரலோகத்திலிருந்து வராது. இதை குறித்து நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21-24 சீக்கிரம். எபேசியர் 4:21-24 ஒரு வாசிக்கும் போது நாம வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு இடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். நெல்லுங்க. இயேசு இடத்தில் உள்ள சத்தியம், இயேசு இடத்திலிருந்து கற்றீர்கள், போதிக்கப்பட்டீர்கள். அது என்னது? இப்ப அடுத்த வசனம். அதன்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். இல்லைங்க, பத்தியெல்லாம் எல்லாம் வருஷம் லிங்கில் வரும்.
பல சுத்திகரிக்கப்படுதல், பழச களைந்து போடுதல், புது சிருஷ்டி ஆகுதல் இல்லையா? அது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. களைந்து போடும்போது இயேசுட்டேருந்து படித்த சுவிசேஷம் இதெல்லாம் பாஸ்டர் மாதிரி கொடுக்கறது இல்லை, அப்போஸ்தலர் அஸ்திபார். அப்படி வரும்போது களைந்து போடும்போது இப்ப என்ன வருது? அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. புதிதான ஆவி எப்ப வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? எழுப்புதல் ஆவி எப்ப எப்படி வருதுன்னு தெரியுதா? இந்த ரூட்ல தான் வரும், வேற ஒரு வழியிலையும் வராது. அல்ல, பரலோக பரிசுத்த தேவனுடைய எழுப்புதல் ஆவி வேற ஒரு வழியிலையும் வராது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லோ. இப்ப இன்னொரு வசனத்தை பேசி 2:7 வர்றோம். 2:7 அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில். சரி, பழையதெல்லாம் விடிச்சாச்சு, அடக்க நிகழ்ச்சி, ஞான ஸ்நானம் செஞ்சாச்சு, புதிய உயிர்த்தெழுதலின் சாயல் வந்தாச்சு. அப்ப எழுப்பியாச்சுல்ல, மனசு பரலோகத்துல போயாச்சு. எங்க? சரீரம் தான் எங்க இருக்கு, அது ஆழம். பாஸ்டன்ஸ் தானே. அவரோடு கூட உட்காரவும் செய்தார் பாஸ்டன்ஸ். அங்க உட்கார வச்சாச்சு. எங்க மனசு எங்க வச்சாச்சு? பரலோகம். அதான் மத்த 20:6-20-21 பரலோகத்திலே மனசை வைங்க, பொக்கிஷம் அங்க வைங்க. சரி, பரலோகத்தில் மனசை வச்சா ரொம்ப முக்கியமான இடத்துல வந்துட்டோம். எல்லாம் சுற்றி வசனங்கள் ஒரே லைன்ல தான் வரும். இப்ப பரலோகத்தில் மனசு வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது என்ன வருதுன்னா, லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே. அப்ப உன்னதம்னா பரலோகம். பரலோகத்துக்கு எப்ப உங்க மனசு போகுமோ அப்பதான் பரலோகத்திலிருந்து ஆவி உங்களுக்குள்ள வரும். எழுப்புதலின் ஆவி. இல்லையா? இது ஆவி எழுப்புதெல்லாம் சத்தம் போடு, சும்மா ஒன்றும் வராது. அதுக்கு பின்னால எத்தனை இருக்கு வழி இருக்கு பத்தியெல்லாம். இந்த வழி எல்லாம் அதனால தான் நான் மெதுவாக கொண்டு வந்தேன். இது ஒருத்தருக்கு மேருக்கும் தெரியாது. ஸோ இப்பதான் புதிதான ஆவி வரும் உன்னதத்திலிருந்து. பரலோகத்தில் மனசு வச்சாச்சுல்ல, மனசு வச்சாச்சுன்னா அந்த மனசுக்கு பரலோக ஆவி வரும். உலகத்தில் மனசு வச்சா உலகத்தின் ஆவி வரும். சரி, இந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய எழுப்புதலின் ஆவி இப்போதுதான் வருகிறது. ஏன்னா யோவான் 15:26 சொல்லுவார், பிதாவின் இடத்திலிருந்து நான் தான் இந்த ஆவி அனுப்பணும். யார் அனுப்பணும்? நான் தான். இயேசு சொல்லுகிறார், நான் தான் அனுப்புவேன், வேற ஒருத்தர் அனுப்ப முடியாது. ஏன்? நான் தானே அங்கே போயிருக்கேன், அவருக்கு பக்கத்தில் நான் தானே இருக்கேன், வேற ஒரு பிரசங்க இங்கே வரல. அதனால நான் தான் பிதாவின் இடத்துல இருந்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். என்ன பத்தியலா? அடுத்தது, அவர் இயேசு அனுப்பினார், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் உங்கள் சாவுக்கு எதுவான சரீரங்களை உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இப்ப எழுப்புதலின் ஆவி வருது, அது இயேசுவை சரீர பிரகாரமா எழுப்பின ஆவி, நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ள வர வேண்டும், பரலோகத்திலிருந்து வரணும். அதுக்கு இதுக்கு முன்னால நாம பார்த்த இந்த அடிப்படைகள் சில வேளை சீக்கிரமா உண்டாயிரலாம், ரொம்ப நீளம் போடும். அது இருதயம் கிளியர் ஆகிறதுக்கு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாயிரும், சிலருக்கு இப்ப எல்லாம் ரொம்ப வருஷம் ஆகி சபையிலெல்லாம் கிடந்து இப்படி சின்ன பின்னமாகி போறதுனால தான் அந்த இதெல்லாம் திருப்பி பேசுறோம். ஒன்னொன்னா எடுத்து இதெல்லாம் தப்புல நீங்க போறீங்க, இதெல்லாம் சரிப்படுத்திருக்கணும்ல என்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் இவ்வளவு விளக்கத்தை நீளமாய் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 10:9 சொல்வார், நானே ஆடுகளுக்கு வாசல், நான் தான் வாசல், வேற ஒரு தரம் இங்க இருந்து பிதாவின் இடத்துல நீங்க வந்து அதை 14:6 யோவான், நானே வழி சத்தியமே ஜீவனம் இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான். என்னால இல்லாம ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர மாட்டான், என்னால இல்லாம பிதாவின் இடத்துல இருந்து ஒன்றும் உங்கள் இடத்துல வராது. சரிதானே? ரெண்டுக்கு நான் தானே வாசல். இங்க இருந்து அங்க போனோம்னாலும் அவர் தான், அங்கிருந்து இங்க வரணும்னாலும் அவர் தான். அதனால்தான் இயேசுவின் சீஷத்துவத்தில் இல்லாதவர்களுக்கு ஆவி கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம். இயேசுவின் வசனத்தில் நடக்காத விருப்பம் இல்லை அர்ப்பணிக்காத ஆளுகளுக்கு ஆவி கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம். இயேசு இடத்தில் கேட்ட சத்தியத்தின்படியே பழைய மனுஷனை பழைய காரியங்களை அடக்கம் பண்ணாதவர்களுக்கு இந்த எழுப்புதலின் ஆவி பரிசுத்த ஆவி கிடைக்காது என்று நாங்கள் கண்டிப்பாக உறுதியாய் சொல்லிவிட முடியும். அல்லேலூயா. யோவான் 15:26 சொல்றார், நான் அனுப்ப போற ஆவின்னு சொன்ன வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். மார்க் 1:7-8 யோவான் சொல்லுகிறார், நான் தண்ணினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பேன். பாஸ்டர் மாதிரிலாம் தண்ணினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. யோவான் சொல்லுகிறான், எனக்கு பின்னொருவர் வருகிறார் இயேசு, அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும்
அவர் தான் தர முடியும். அவரது பாசம் தர முடியாது. இது இங்கே இருக்க ஒரு அடிப்படை. இது இயேசு தான் தர முடியும். யோவான் 14:15-16 ஒரு அன்பா இருந்த வசனத்தை கடப்படி, நான் பிதாவின் இடத்துல நான் வேண்டிக் கொள்வேன் உங்களுக்கு, சரியா, நான் வேண்டிக் கொண்டு உங்களுக்காய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். அன்னைக்கும் இப்படிதான், இன்னைக்கும் இப்படிதான். அது முதல் பரிசுத்த இறங்குக்கு முன்னாலே இதே நல்லதான், இப்பமா இதே நல்லதான். அவர் தான் இதை அனுப்பி வைக்கணும். அது ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஆதி அப்போஸ்தலருக்கு அவர் அனுப்பி வச்சது மாதிரி தான் இப்போது இருக்கிறவர்களுக்கும் இந்த இயேசு தான் இந்த ஆவியை அனுப்பணும். அந்த தகுதிக்குள்ள வராதவர்களுக்கு அதான் சொல்லிட்டேன், இங்கிருந்து அங்கேயும் போகாது, அங்கேருந்து இங்கேயும் வராது என்பதை நீங்கள் மனசிலாக்கணும். இங்கே இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14-17 வரை பேதுருவும் யோவானும் சமாரியாவில் வந்தார்கள். அங்கே சிலர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அவங்க பரிசுத்த ஆவியை பெறல. பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தாங்க. அது பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காரு, பிரசங்கம் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் பரிசுத்தாவி வரையில. நல்ல கவனிக்கனால ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. பிலிப்பு சாதாரணமான ஆள் கிடையாது, மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வரும்போது பரிசுத்தாவி வரல. இப்போ பேதுரும் யோவான் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, தேவனிடத்துல அவங்களுக்கு பல காரியத்தை சொல்லி இருப்பார்கள். ஷார்ட்டாக இருக்கு, எல்லாம் சொல்லி கையை வைத்த போது பரிசுத்தாவி வந்தது. அப்போ பரிசுத்தாவி வருவதற்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், சில தகுதிப்படுத்தலாங்க. அவன் வந்தோடனே வச்சார்கள்னு எழுதலை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்தார்கள், கையை வச்சார்கள், பரிசுத்தாவியை பெற்றார்கள்னு எழுதலை. அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அது எத்தனை நாளுலாம் நமக்கு தெரியாது, சரியா. ஆமாம், உபவாசம் எப்படி 1-2 நாள் இருந்திருக்கல. இது ஏன் இப்படி இருக்கு, அதெல்லாம் திருப்பியும் ஞானஸ்நானம் எடுத்தார்களே, எடுத்ததெல்லாம் உள்ளதாப்பா, என் பார்வையில் தகுதி இடையில அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. செஞ்சுதான் அவர்கள் இந்த கையை வைத்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்ற நிலை இருக்கிறது உண்மை. அதை நீங்க வச்சிருங்க. இப்போ 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலர்ல பவுலை குறித்து அனனியா ஊழியக்காரர்கிட்ட சொல்றார், அனனியாவே சவுலை தேடு, இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், நீ அவன் மேல கையை வைக்கணும், பார்வை உண்டாகும், பரிசுத்தாவி. அந்த வசனத்தை படி, நீ படி. அனனியா சொல்றான், அனனியாவே சொல்றான், வசிங்க. போய் பிரவேசித்து கையை வைத்து, சவுலே வந்தவழி தரிசனமான கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படி. போதும், நல்ல விஷயம். ஆண்டவர் கரெக்டாக சொல்றாரு. இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், உங்க சபையை தான் அழிக்க வந்தான். இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கண்ணை குருடாக்கிட்டேன். நீ கையை வச்சாதான் கண்ணு திறக்கணும், நீ கை வச்சாதான் அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கணும். அப்பதான் அவனுக்கு பயப்படுவான்ல. ஒரு ஏற்பாடோட நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தெளிவாய் அனனியா வர்றார். ஸோ அந்த காரியம் நாங்கள் நடக்கிறதை நாம் பார்க்குறோம். இனி அப்போஸ்தலர் 19:6 பவுல் வர்றான், எபேசுல தானே. அங்கே வரும்போது 19:6 அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெறாதவர்களாக இருந்தார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். இப்போ பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சரியா சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கையை வைத்த போது பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்ற விஷயம். இப்படி 3 சம்பவம் பைபிள் இருக்கு. இப்போ நல்ல கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப சிக்கல். இது வரைக்கும் இயேசுதான் பரிசுத்தாவியை அனுப்புகிறவர் என்பதை தெளிவாய் பார்த்து விட்டாலும் சந்தேகம் இல்லை. ஆனால் அனனியாவிடத்துல சொல்லுகிறார், நீ இப்போ நான் உனக்கு நீ வச்சாதான் நான் கொடுப்பேன், நீ வச்சாதான், கை வச்சாதான் என்ன செய்வேன், அதான் பாயிண்ட். நீ கை வச்சாதான் நான் கொடுப்பேன், அதான் அதுக்கு விஷயம். நீ இப்போ இப்போ பேதுருவிட்டையும் அதே மாதிரி தான், இவங்க ஜெபம் பண்றாங்க, அதே லெவல் தான், அதே தான் மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கும். ஓகே, இது இப்போ நடந்துட்டு. இப்போ என்ன நடக்குன்னா, இப்போ இந்த அடிப்படை, இது ஒரு உபதேசம் கிடையாது. நீங்க எல்லாருக்கும் கை வச்சு தான் பரிசுத்தாவி கொடுக்கணும் கிடையாது. ஒரு அபூர்வமான சம்பவத்திலே நடந்திருக்கிறது உண்மை. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இதோட இந்த பகுதியை கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் புரியுங்க. இந்த அடிப்படையை சாத்தான் பயன்படுத்துகிறான். நல்ல கவனிங்க. இது யாருக்கு? ஏற்கனவே இவ்வளவு தூரம் நாம் நிறைய செய்தி பார்த்துட்டு வந்துட்டோம்ல. பழைய உலக வழக்கத்தை விடுறது, அடக்கம் பண்ணுறது, கழுவப்படுறது, இதெல்லாம் வந்த சீசத்துவ அனுபவத்தில் வந்தவங்களுக்கு நல்ல புரியணும், வந்தவங்களுக்கு செய்கிற காரியம். இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்னா, இப்படி இந்த அனுபவம் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு வஞ்சிக்கிற ஆவியை கொடுக்கறதுக்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறான். மத்தேயு 13:38 தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார்கள், பொல்லாங்கனுடைய புத்திரர் களைகளை விதைக்கிறார்கள். அப்போ சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். இப்போ தேவ சீஷத்துவம் இல்லாதவர்களுக்கு, சுவிசேஷத்தின் அடிப்படை இல்லாதவர்களுக்கு ஆவி கொடுக்கும்படியாய் சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க நம்பிடுறாங்க. ஓகே, இப்போ இவர் பவுல் வந்திருக்காரு, பேதுரு வந்திருக்காரு அப்படின்னு இவங்க தவறாக நம்புறாங்க. இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னா, நான் எனக்கு ஆண்டவர் தந்த அதிகாரத்தை பேசுறேன். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இது பற்றி ஆண்டவர் எனக்கு தந்த வெளிச்சத்தை நான் சொல்லியிருப்பேன், சொல்றேன். அது என்னன்னா, இப்போ கை வச்சு ஆவி கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆளுகளுக்குள்ள யாரும் இயேசுவின் சீசத்துவம் இருக்காது. என்ன இருக்காது?
இயேசுவின் பக்தத்துவம், இயேசு ஆராதிக்கிற கொள்கையில தான் போவான் தவிர இயேசு பின்பற்ற கொள்கையில இருக்க மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, இயேசுக்குள்ள இருந்த வார்த்தைகளும் கனிகளும் இவங்கள்ட்ட இருக்காது. மூணாவது, அப்போஸ்தலராகிய பேதுரு, பவுல் போன்றவர்கள் சொன்ன உபதேசம் இங்க இருக்குல்ல, யோவான் சொன்ன உபதேசம் இருக்குல்ல, இதுல இவங்க நடக்க மாட்டாங்க. புரியுதா? ஆமா, மோதிரம் போட்டுட்டு வருவார் பிஷப். சரியா? அப்ப நீ உண்மையிலே அந்த ஆவி இருந்தா அந்த அப்போஸ்தலருடைய உணர்வு சிந்தை உனக்குள்ள இருந்திருக்கணும்ல, வசனம் இருந்திருக்கு. நீ அதுக்கு புரிஞ்சதில்லை. இப்போ இதனாலதான் அது அவங்களை கள்ள அப்போஸ்தலர்கள், அப்படியே 2 Corinthians 11:13-15 வரை அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலைக்காரர்கள், சாத்தான் ஒளிந்ததனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கள்ள அப்போஸ்தலர்கள். பேதுருவுக்கும் யோவானுக்கும் அவர்களுக்கும் பவுலுக்கும் எந்த தொடர்பும் இவனுக்கு அவனுக்கு இருக்காது. அந்த உபதேசத்திலே இருக்க மாட்டாங்க, அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தில் இருக்க மாட்டாங்க. இப்படிதான் ஆண்டவர் எனக்கு படிப்பிச்சார். இவர்களை சாத்தான் பயன்படுத்தி வஞ்சிக்கிற ஆவியை கொடுத்து கொண்டிருக்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். என்ன செய்யறாரா? கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புகிறார். இது 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கும் போது, பிற்காலங்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து சாத்தானுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தார் வந்துருவாங்க. பிற்காலம்னா கடைசி காலத்தில் வந்துருவாங்கன்னு அந்த பகுதியில் சொல்லியிருக்கு. சரியா? சரி, ஒரு சின்ன எனக்கு இதை இப்போ நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வசனத்தை சொல்லிட்டேன். எனக்கு இதை உறுதிப்படுத்தின விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடலாம். அது என்னன்னா, நான் பரிசுத்த ஆவியை பைபிளில் படிச்சுட்டேன். இது எனக்கு வேணும், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டிலே ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு தூரத்து உறவினர் சென்னையில் இருக்கிறார். அவர் இப்போதும் பிரபலமான போதகர், ரொம்ப பிரபலமானவர். அவர் எங்களுக்கு தூரத்து உறவினர். நான் தற்செயலாய் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தற்செயல தான் அவர் இந்த கைகளை வச்சு பரிசுத்தாய் கொடுக்குற ஒரு ஊழியை நடத்துறாரா. எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தற்செயல அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு பரிசுத்தாய் கிடைச்சான்னு கேட்டாரு. இல்லை, அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, கவலைப்படாத, இன்னைக்கே உனக்கு பரிசுத்தாய் கிடைக்கும் அப்படின்னு போய் தலையில கையெல்லாம் வச்சு அவங்க பரிசுத்தாய் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, நல்லா ட்ரை பண்ணாரு. ஒன்றும் நடக்கல. இல்லையோ ஒன்று நல்லா பார்த்தாரு, நடக்கல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு அடுத்தது கொஞ்சம் லேட்டர் ஒரு ஜபா கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது வானத்திலேருந்து எனக்கு பல்லமை இறங்கிடுச்சு. இந்த வித்தியாசத்தை நீங்க உணரணும். அவர் நல்லா பார்த்தாரு, முடியல. மனுஷனால கொடுக்குற ஆவி உனக்கு தரமாட்டேன், ஏன்னா இந்த உபதேசம் நான் பேசணும்ல, அதுக்காக வேண்டியே அந்த வல்லமை இறங்குறது மட்டும் இல்ல, இன்னொரு மிராக்கள் சொல்றேன். இறங்குனா அது எவ்வளவு நேரம்னு தெரியாது. நான் இப்ப கண்ணை மூடிக்கிட்டேன், ஒரு வேளை போயிடப்படான்னு பயந்து ரொம்ப நேரம் அதை தூக்கி உதறி இருக்கு. எவ்வளவு நேரம் உதறிச்சுன்னு தெரியாது. நான் கண்ணை திறந்து பார்த்தா, நான் முதல்ல ஜெபம் பண்ணும்போது இப்ப நீங்க அங்கே இருந்துக்க பார்த்தேனே உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், இப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கண்ணை திறக்கும் போது நான் எங்க தெரியுமா, என்ன நேர தலைகளை திருப்பி வாசல் அங்க இருந்து அந்த வாசல்ல கொண்டு வச்சுட்டு, சரியா? என்னடா இது, நான் எழுப்பி பாக்குறேன், அங்க இருந்தேன், ஃப்ரெண்டுல பார்த்துருந்தேன், இப்ப வாசல்ல பார்த்து ரோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். எழும்பி எனக்கு விளங்கல, பல வருஷங்களுக்கு விளங்கல. இது என்ன இப்படி ஒரு புதுமையாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த ஆராதனை மன்றத்தில் இருக்கிற ஆவியை உனக்கு நான் தரல, நான் என்னுடைய ஆவியை தந்தேன், அதனால தான் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன், தலைகளை திருப்பி கொண்டு வந்துட்டேன். புரியுதா நான் சொல்றது? அது வேற ஆவி. நீ வந்திருந்து ஜெபம் பண்ண, உனக்கு ஏன் ஆவியை தந்ததுனால திருப்பி நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ஆழமான விஷயம், நான் அனுபவத்தோடு பேசிட்டு இருக்கேன், அதான் சொல்றேன், நான் சும்மாவா பேசுறேன் இதெல்லாம். சரி, ஆக இந்த பரலோகத்தில் இருந்த ஆவி, மனிதர்கள் கொடுக்கிற ஆவியில நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அதை என்ன பொறுத்தவரை தடை பண்றோம். இது வேண்டாம். தேவன் உள்ளத்தை இருதயத்தை பார்க்கிற தேவன் கொடுக்கட்டு, அப்பதான் சரியா இருக்கும், இல்லைன்னா தப்பாயிரும் என்று சொல்லி எச்சரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஓகே, அது 1 Corinthians 2:12 சொன்ன மாதிரி நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 1 யோவான் 4:5-6 படிச்சிருவோம் இல்லையா? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள், தேவன் அறிந்தவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப வஞ்சிக்கிற ஆவி, கள்ளத்தனமான ஆவி, உலகத்தின் ஆசீர்வாதங்களை பேச இப்பெல்லாம் விளங்கிறோம். நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஆவி இப்படிதான் நிறைய எனக்கு உறுதிப்படுத்தினதுனால தான் உங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன். ஒரு வசனம் முடிச்சிருவோம். பிலிப்பியர் 3:17-20 அது நீங்க வாசிச்சா நல்லது. பிலிப்பியர் 3:17-20 நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி, சகோதரரே என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, பிலிப்பியர் 3:17 நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயந்தர் என்று அநேக தடவை சொன்னேன். கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு மகிமை, அவருடைய லட்சையே பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்,
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய ரட்சகர் இயேசு வரை காத்து கொண்டிருக்கிறோம். தம்முடைய வல்லமையினாலே இந்த சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு மாற்றுவார். என்ன புரிஞ்சுங்க? இயேசுவையும் எங்களையும் மாதிரியாய் காண்பிக்காதவர்கள் இப்போதும் புரியல. இயேசுட்ட இருந்த கனி இல்ல, இயேசுவின் வார்த்தை இல்ல, கிறிஸ்துவின் சீசத்துவம் இல்ல, அப்போஸ்தல அனுபவம் இல்ல, அப்போஸ்தல போதனை இல்லாதவர்கள் வேறு விதமாக நடக்கிறவர்கள். அவர்கள் வயிற்று பிழைப்புக்கு வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? தேவன் வயிறு. அவர்கள் பூமிக்குரிய சிந்தையிலே அரசியல் பண்ணுவதற்கு வருகிறார்கள். சரிதானே? வயிற்று பிழைப்பு, அரசியல் பண்ணுகிறார்கள். சிலுவை, தேவனுடைய நீதியில நடந்து சிலுவை சுமக்க மனமற்று வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க கை வச்சா அவங்க ஆவி வரும், வஞ்சிக்கிற ஆவி வரும். இப்ப நமக்கு எழுப்புதல் ஆவி வேணும்னா நிறைய அடிப்படை சொன்னல, இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு கொஞ்சம் ஆழமா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தப்பு இருக்கலாம், தப்பி போச்சு ஆண்டவரே, எங்களுக்கு இனியாவது நேராய் சீசத்துவத்தின் அனுபவத்தை சரியா எங்களுக்கு தாரும். உங்களுடைய சீசர்களுக்கு கொடுத்த அதே பரிசுத்தாவி எங்களுக்கு தாரும், அந்த ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாரும், அந்த வல்லமையை தாரும், அதிகாரத்தை தாரும். நீங்கள் உங்களை புதுப்பிக்கணும். புரியுதா நான் சொல்றது? புதுப்பிக்காம இப்படியே போனீங்கன்னா ஜென்மத்தில் இந்த எழுப்புதல் வராது. ஆகவே இந்த நாட்களில் இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் இந்த வசனத்தின் மூலம் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து மேலான அனுபவத்தை நடத்துவாராக.